ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மூமி குக்கில் ஒரு காய் ரெண்டு டிஷ்ங்கிற சீரீஸில் இன்னைக்கு கேரட்டை பயன்படுத்தி கேரட் பொரியல் அப்புறமா கேரட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேரட் ஹல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 300 கிராம் கேரட்டை எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா 300 மில்லி பால், பசும்பால், நல்ல தண்ணி கட்டியான பாலாக நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா 3/4 கப் சீனி, அப்புறமா நெய்யில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ்ஸு, அப்புறமா 3 ஏலக்காய், ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா நெய், ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. சூடானதுக்கு பிறகு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ருசிக்கேற்ப உங்களுக்கு எவ்வளவு தேவையோ சேர்த்துக்கலாம். முதல்ல அண்டிப்பருப்பை கிஸ்மிஸையும் நல்லா நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நெய்யில் 3 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. அப்புறமா துருவி வச்சிருக்கிற கேரட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்ட கேரட்டை நல்ல நெய்யிலேயே வறுத்து எடுங்க. அதுவும் தீ சிம்மில் தான் இருக்கணும், கூட்டக்கூடாது. நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்து பாருங்கள். நல்ல கேரட் சுருண்டு வந்திருக்கும். அதையும் ஒரு பிரட்டிக்கோங்க. அப்புறமா காய்ச்சின பாலை சேர்த்துக்கோங்க. நல்ல பாலில் கேரட்டை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்காவும் இந்த மாதிரி பால் நல்லா பொங்கி வரும், நல்லா கொதித்து வரும். அப்போ நான் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்காவும் நீங்கள் கேரட்டை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் கிளறி விட்டதுக்கு பிறகு பால் நல்லா வத்திருச்சு, கேரட் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் சீனியை சேர்த்துக்கோங்க. நல்லா சீனி கேரட் எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனியெல்லாம் கரைஞ்சிடணும். சீனியை கரைஞ்சதுக்கு பிறகு பாருங்கள், கொஞ்சம் பால் வெளியில் வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல பாலெல்லாம் வற்றி நல்ல கேரட்டு சுருண்டு ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சு. மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் ஹல்வா ரெடி பண்ணுங்கள். பாருங்கள், நல்ல பாலெல்லாம் நல்லா வற்றி நல்ல கேரட்டும் நல்லா சுருண்டு வந்து ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஹல்வா ரெடி. இப்போ அந்த சமயத்தில் ஒரு கரண்டி நெய்யை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. இப்போ கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறிக்கலாம். கேரட் சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி கேரட் ஹல்வா செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் கேரட் ஹல்வா பிடிக்கும். எப்போனாலும் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அடுத்தது கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ கேரட் துருவி வச்சுருக்கேன். பொடி உள்ளி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா தேங்காய் துருவல் ஒரு கடாயில் சூடானதுக்கு பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு
கடுகு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வெந்ததுக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறமா துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று போல் வதங்கணும் கேரட்டு. அப்புறமா கேரட்டு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கேரட்டு அரை வெக்காடு வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் இஞ்சலை. திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு பாருங்கள். இப்போ கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. அதையும் 2 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா கேரட் பொரியல் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.